கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஆகாய் 2:19. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றையிலேருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உங்கள் கருத்தில் ஒன்றுமே இல்லைல்ல, இல்லாத இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இந்த காலை வேளையில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிற இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா, களஞ்சத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்கிறேன் இல்லையா? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. எந்த ஒரு அறுவடையும் இல்லை, மரங்களில் கனி இல்லை, வீட்டில் விதை தானியமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். காரணம், என் தேவன் உங்களோடு இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் திட்டமிட்டுட்டார்னா குறைவுகள் ஒன்றும் இல்லை. கூடவே இருந்து நான் உன்னை நடத்துவேன், உன்னை வழி நடத்துவேன் மகளே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என்கிட்ட எதுவுமே இல்லை நான் சொல்லாத மகளே, என்னுடைய பாதத்தின் அருகே உட்காரு, என்னை நீ நோக்கி பாரு, நான் உன்னை பல்லுகவும் பெருகவும் செய்வேன். உனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். இன்று முதல் நான் உன்னை இன்றைக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். பரத்திலிருந்து ஒத்தாசை உங்களை தேடி வரும். கர்த்தரிடத்தில் நோக்கி பாருங்கள். ஆண்டவரால் எந்த ஒரு அதிசயத்தை செய்ய முடியும்? இல்லாததே இருக்கிறதாய் நீங்கள் தான் நினச்சி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு, அப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, நான் வெறுமையாக இருக்கிறேன். களஞ்சத்தில் தானியமும் இல்லை, மரத்தில் காயும் இல்லை, கனியும் இல்லை, பூவும் இல்லை, வெறுமையாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.